ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நார்மல் இங்கிலீஷ்க்கும் பெட்டர் இங்கிலீஷ்க்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சில எக்ஸாம்பிள் மூலியமாக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் பே ஃபார் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்காக நான் பே பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதை இப்படியும் சொல்லலாம், அல் பே ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பெட்டர் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் ஆன் மீ அப்படின்னா, இதுக்காக நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நல்ல அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷில், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் இட்ஸ் ஆன் மீ அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு லீவ் சூன். நான் கிளம்ப போகிறேன். ஸோ நான் சீக்கிரமாக கிளம்ப போகிறேன்றதை பெட்டர் இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் அபவுட் டு லீவ். ஐ ஆம் அபவுட் டு லீவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன், லீவ் மீ அலோன். என்னை தனியாக விடு, இல்லை என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெட்டர் இங்கிலீஷில் கிவ் மீ எ பிரேக். கிவ் மீ எ பிரேக். கிவ் மீ எ பிரேக்னா என்னை தனியாக விடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூணும் மைண்டில் வச்சுக்கோங்க. I'll pay for this-க்கு இட்ஸ் ஆன் மீ, ஐ ஆம் கோயிங் டு லீவ் சூன், ஐ ஆம் அபவுட் டு லீவ், லீவ் மீ அலோன், கிவ் மீ எ பிரேக். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.